DPI Tamil News. தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் தருமபுரி மாவட்டம் சார்பில் 13 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொருளாளர் செந்தில்குமார் மற்றும் மாவட்ட செயலாளர் முருகேசன் வரவேற்புரை ஆற்றினர். மாவட்ட துணைத் தலைவர்கள் கோவிந்தரசு, துரைராசு, போராட்டக் குழு தலைவர் ஸ்டாலின் மணிகுமார் மற்றும் செயலாளர் ராம்ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் நியாய விலை கடைகள் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் தாயமானவர் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், மகளிர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 50 வயதுக்கு மேற்பட்ட விற்பனையாளர்களை இத்திட்ட பணிகளில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும், ஒன்றிய அளவில் பயனாளிகளை தேர்வு செய்து அரசு சார்பில் வாகன வசதி மற்றும் தனி பணியாளர்களை நியமித்து திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மேலும் பணி ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு வழங்கப்படும் கருணைத் தொகையை உயர்த்தி மைய வங்கி பணியாளர்களுக்கு இணையான சலுகைகள் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட கூட்டுறவு வங்கி பணியாளர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வலியுறுத்தினர். குறுஞ்செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள DPI தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.